அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அவா அறுத்தல் என்ற தலைப்பின் கீழ் வரும் 8வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். மிளகு மேன்மேலும் சேர்த்த பல் உணவில் விருப்பெல்லாம் வைத்தனன் உதவா சுலகினும் கடையேன் பருப்பிலே அமைத்த துவையலே சொர்க்கம் என்று உண்டேன் இலையிலா மனத்தேன் இனிய பச்சடிசில் எவற்றிலும் இச்சை வைத்து இசைத்தேன் குலகுணும் விலங்கின் இலைக்கறிக்கு ஆசை கொண்டனன் என் செய்வேன் எந்தாய். இதுதான் இந்த 8வது பாடல். இதுக்கு விளக்கம்: எந்தை பெருமானே, மேலும் மேலும் மிளகு கலந்து சமைத்த பல்வேறு வகையான உணவை விரும்பி உண்பவனாகிய நான் சிதைத்து ஒளிந்து உதவாத சுலகினும் கீழ்ப்பட்டவனாகவும் பருப்பிலே செய்த துவையலை ஸ்வர்க்கம் என்று உண்பவனாகவும் இரக்க மனம் சிறிதும் இல்லாதவனாகவும் இருக்கக்கூடிய நான் இனிய சுவையுடைய பச்சடிசில் எவ்வகையதாயினும் விரும்பி உண்பவனாகவும் பசுந்தலைகளை மேய்ந்து உண்ணும் விலங்குகளைப் போல இலைக்கறிகளை விரும்பி உண்ணும் ஆசை கொண்டவனாகவும் இருக்கும் இத்தகைய நான் ஆசையை அறுத்து உய்யும் வகை எவ்வகை, என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட ஒரு வேண்டுதலை வைக்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆசை, உணவின் மேலே நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசைகள் அவற்றை எல்லாம் விடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அவர் இதில் இந்த பாடலில் மிளகு போட்ட அது சேர்த்த அந்த உணவுகள், அந்த சுவை, மிளகு போட்டால் அதுக்கு ஒரு தனி சுவை கிடைக்கும். அது மாதிரி உள்ள உணவுகளையாக தேடி அந்த ஒரு ருசிக்காக நான் சாப்பிடுகிறேன் அப்படின்றாங்க. சுலகை போல், அதாவது எதற்கும் பயன்படாத அந்த ஓட்ட உள்ள சுலகுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, எதையுமே நம்ம அதை உபயோகப்படுத்த முடியாது, அது மாதிரி இருக்கிறேன் அப்படின்றாங்க. இலகிலா மனத்திலேன் இரக்கம் சிறிதும் இல்லாதவனாகவும் விலங்கு மாதிரி, அதாவது விலங்கினங்கள் இந்த இலைதலைகளை தின்று வாழக்கூடிய விலங்கினங்கள் மாதிரி நானும் அந்த அந்த எப்படி சொல்கிறாங்கன்னா குலகுணும் விலங்கின் இலைக்கறிக்கு ஆசை கொண்டேன் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிற நான் எப்படி உய்யும் பொருட்டு நான் எப்படி மேல்நிலைக்கு வர முடியும், இந்த ஆசையை வச்சுருந்தா உன்னை அடைய முடியாதே அப்படின்ற மாதிரி தான் அந்த பாடலை ஏற்றிருக்காங்க. இதுக்கு நம்ம உரைநடையில் அருமையாக வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாங்க. நம்மை நஷ்டம் செய்வன 4, அதாவது நாம் மரணிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய 4 காரணிகளை சொல்கிறாங்க. அதோடு கூட இந்த 4 காரணிகளில், அதாவது எது சொல்கிறாங்கன்னா, ஆகாரம், மைதூனம் என்ற உடல் உறவு, நித்திரை, பயம், இந்த 4 சொல்கிறாங்க. இந்த 4லையும் தேக நஷ்டம் அடைவதற்கு முதல் காரணமாக 2 சொல்கிறாங்க. அது ஆகாரம், மைதுனம் என்று சொல்லக்கூடிய உடல் உறவு. இது என்னன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்றதை படித்து தெரிஞ்சுக்கிடுவோம். சரி, தலைப்பு 108, நம்மை நஷ்டம் செய்யும் 4. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மை நஷ்டம் செய்வன 4 அவையாவன ஆகாரம், மைதூனம் என்ற உடல் உறவு, நித்திரை, பயம் ஆகிய இந்நான்கிலும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த 4னும் முக்கியமானவை ஆகாரம், மைதூனம். ஆதலால் இவ்விரண்டிலும் அதனிலும் அதிக ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். இந்த 2லும் முக்கியமானது மைதுனம். ஆதலால் இந்த விஷயத்தில்
எல்லாவற்றை பார்க்கிலும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவ்வாறு இராவிடில் தேகம் அதிசீக்கிரத்தில் போய்விடும். பின்பு முக்தி அடைவது கூடாது. முக்தி அடைவதற்கு இம்மானிட தேகமே தக்கதாயும் வேறு தேகத்தால் அதை அடைவது அரிதாயும் இருப்பது. ஆதலால் எவ்விதத்தாலாயினும் தேகம் நீடித்திருக்கும்படி பாதுகாத்தல் வேண்டும். இப்போ எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நாம் இந்த தேகத்தை விட்டுறக்கூடாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க. இந்த வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கம் எதை போதிக்குன்னா அந்த தேகத்தை விடக்கூடாது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதான் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், முக்தி அடைவதற்கு இம்மானிட தேகமே தக்கதாயும் வேறு தேகத்தால் அதை அடைவது அரிதாயும் இருப்பது. ஆதலால் எவ்விதத்தாலாயினும் தேகம் நீடித்திருக்கும்படி பாதுகாத்தல் வேண்டும். அதாவது இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, நம்ம இந்த தேகத்தை பொன் போல பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்த தலைப்பு ஜாக்கிரதை. அதை சொல்கிறாங்க, ஆகாரம், நித்திரை, மைதுனம், பயம் இந்த நான்கிலும் அதிஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இவற்றில் முக்கியமானது ஆகாரம், மைதுனம். இவற்றிலும் முக்கியமானது மைதுனம். இதனளவில் ஒரு மனிதன் தன்னை சர்வ ஜாக்கிரதையுடன் காக்க வேண்டும். இல்லையாயின் அதிசீக்கிரத்தில் மரணமடைவான், சந்தேகம் இல்லை. இல்வாழ்வானுக்கு மைதுனம் ஊற்றுக்கேணி நியாயத்தை உடையது. பின்னாடி இந்த ஊற்றுக்கேணி நியாயம்னா என்னன்றதை அவரே சொல்கிறாங்க, அதை அப்புறம் அடுத்து பார்ப்போம். அடுத்த தலைப்பு தேக நஷ்டத்தின் முதல் காரணங்கள் அப்படின்ற தலைப்பில், இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு தேகம் சீக்கிரத்தில் நஷ்டம் அடைவதற்கு காரணம் 2. அவையாவன ஆகாரம், மைதுனம். ஆகாரத்தால் 9 பங்கு நஷ்டமும் மைதுனத்தால் 1 பங்கு நஷ்டமும் உண்டாகின்றது. எப்படியெனில் பிண்ட உற்பத்தியின் காலம் தொடங்கி இறந்து போகின்ற பரியந்தம் ஆகாரம் உண்டு. அதாவது நம்ம எப்போ ஜனிக்கிறோமோ அதிலிருந்து மரணிக்கிற அந்த தருவாய் வரைக்கும் நம்மளுக்கு ஆகாரம் தேவைப்படுது, அதாவது உணவு தேவைப்படுது. இது இயற்கை. சிசு, வாலிபம், விருத்தாப்பியம் இந்த பருவங்களில் மைதுனம் கிடையாது. கௌமாரம், யவனம் இந்த 2 பருவங்களில் மாத்திரம் மைதுனம் உண்டு. இந்த பருவங்களிலும் நோயாலும் துக்கத்தாலும் தரித்திரத்தாலும் பசியாலும் பயத்தாலும் வேறு அனந்த வகையாலும் உண்டாகும் துன்பங்களாலும் மைதுனம் தடைப்படும். அதாவது உடல் உறவு அப்படின்றது உணவு மாதிரி நம்ம பிறந்ததிலிருந்து மரணிக்கும் தருவாய் வரைக்கும் தேவைப்படாது. அதாவது அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் மட்டும்தான் நம்ம இந்த உடல் உறவுன்றது நம்மளுக்கு இச்சையாக இருக்குது. ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அதாவது உணவு தான் அதிகமான தேக நஷ்டத்தை கொடுக்குது மைதுனத்தை காட்டிலும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அப்போ இப்படி சொன்னவங்க, இந்த காலத்திலும் ஆகாரம் உண்டு, பொருந்தல் ஏகதேசம், நஷ்டமும் அப்படியே இருக்கின்றது. ஆகார விஷயத்தில் அதிக்கிரமம், அக்கிரமம், அஜாக்கிரதை, அசாதாரணம் இப்படிப்பட்ட உணவுகளை நீக்கி சுத்த சத்துவ ஆகாரங்களை புசித்து ஆயுள் விருத்தி செய்து கொள்வது சுத்த சன்மார்க்க ஏற்பாடு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். சுத்த சன்மார்க்கத்தில் நாம் பயணிக்கிறோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். அதாவது ஆகார விஷயத்தில் அதிக்கிரமம், அக்கிரமம், அஜாக்கிரதை, அசாதாரணம் இப்படிப்பட்ட உணவுகளை நீக்கி சுத்த சத்துவ ஆகாரங்களை புசித்து ஆயுள் விருத்தி செய்து கொள்வது சுத்த சன்மார்க்க ஏற்பாடு. அப்போ நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கிறோம்னா நம்ம சுத்த சாத்வீக உணவுகளை தான் நம்ம சாப்பிட்றோமா அப்படின்றத உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா கிடைக்கிற சாப்பாடு, மற்றவங்க கொடுக்குற சாப்பாடுகள் எல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. இது உண்மைக்கே நம்மளுடைய தேக ஆரோக்கியத்தை மேம்படுத்துமா அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும். நம்ம நஷ்டம் செய்கிற மாதிரி உள்ள உணவுகள் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா உடனே அங்கே என்ன பண்ணிடணும், தடுத்துடணும். அது மேலே இச்சையே போயிடக்கூடாது. ஏன்னா அந்த உணவுகளை எல்லாம் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, நம்ம தேகத்தை நஷ்டம் பண்ணிடும் அப்படின்றாங்க. ஸோ அதில் அருமையாக போடுறாங்க பாருங்கள். அதிக்கிரமம், அக்கிரமம், அஜாக்கிரதை, அசாதாரணம் இப்படிப்பட்ட உணவுகளை நீக்கி சுத்த சத்துவ ஆகாரங்களை புசித்து
ஆயுள் விருத்தி செய்து கொள்வது சுத்த சன்மார்க்க ஏற்பாடு தெளிவாக சொல்கிறாங்க. அடுத்து 109வது தலைப்பில் துர்மரணம் அப்படின்ற தலைப்பில் ஜீவர்களுக்கு வாந்தி, பேதி, மாரடைப்பு முதலியவற்றால் நேரிடும் துர்மரணங்கள் ஆகார குறைவாலும் மிகுதியாலும் அக்கிரம அதிக்கிரமத்தாலும் பொருந்தலாலும் இவை போன்ற பல வகை கெடுதியாலும் உண்டாகின்றன. எதனால் துர்மரணங்கள் ஏற்படுது அப்படின்னா, ஆகாரம் குறைவாலும் மிகுதியாலும் அக்கிரம அதிக்கிரமத்தாலும் பொருந்தலாலும் இவை போன்ற பல வகை கெடுதியாலும் உண்டாகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்னவங்க 110வது தலைப்பில் இல்வாழ்வானுக்கு நியாயம், இங்கே தான் அவர் அந்த உடல் உறவு என்ற மைதுனம் அதனுடைய ஊற்றுக்கேணி நியாயம் உடையது அப்படின்றாங்க. அதனால் என்னன்னு சொல்கிறாங்க. மைதுனம் ஊற்றுக்கேணி நியாயத்தை ஒத்திருக்கின்றது. அதாவது ஊற்றுக்கேணியை இடைவிடாமல் 10 தினம் இறைத்தால் அதன் வருவாய் குறைந்து அதில் ஜலம் இல்லாமல் போய் பிரயோஜனப்படாது. அதுபோல் இறைக்காத ஊற்றுக்கேணியில் உள்ள நீர் அழுக்கு ஏறி அதன் வருவாய் அடைபட்டு அதன் சுரப்பு நின்றுவிடும். பின்பு அந்த கேணியில் உள்ள நீர் சூரிய உஷ்ணத்தினால் கிரகிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போய்விடும். இதுபோல் இடைவிடாது மைதுனம் செய்தால் இந்திரியத்தின் வருவாய் குறைந்து அருமையாக கிடைத்திருக்கின்ற தேகம் அதிசீக்கிரத்தில் போய்விடும். மைதுனம் எந்த காலத்தும் இல்லாது இருத்தலினாலும் மேற்குறித்த ஊற்றுக்கேணின் நியாயத்தால் கேடுண்டு. அதாவது மைதுனம் எந்த காலத்திலும் இல்லாது இருத்தலினால் இந்திரியத்தின் தன்மை கெட்டு அதனால் இந்திரியத்தின் வருவாய் அடைபட்டு மிகுந்திருந்த இந்திரியமும் உஷ்ணத்தினால் வற்றிவிடும். பின்பு தேகம் உடனே போய்விடும். பாருங்கள், ஊற்றுக்கேணி நியாயம்னா என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது மைதுனமே இல்லாமல் இருந்தாலும் தவறு, அப்படியே வற்றி போயிடும் அப்படின்றாங்க. அதிகமாக விரயம் பண்ணாலும் தவறு அப்படின்றாங்க. அதனால தான் 16 நாளைக்கு ஒரு தடவைன்னு சொல்லியிருப்பாங்க. இல்வாழ்வானுக்கு அந்த 16 நாளைக்கு ஒரு தடவை சொல்லுவாங்க. அதுவும் நம்ம சாத்விக நிலையில் இன்னும் அதிகமாக, சாத்திய நிலையில் இன்னும் அதிகமாக நம்ம போகும்போது அது அப்படியே குறைஞ்சு அது இல்லாத நிலைக்கு போயிடும் அப்படின்னு தான் வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. இந்த விஷயத்துலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். இந்த உடல் உறவு என்று சொல்லக்கூடிய மைதுனத்துலேயும் நம்ம ரொம்ப விழிப்போடு இருக்கணும். உணவுலையும் ரொம்ப விழிப்போடு இருக்கணும். 4 விதமான காரணிகளில் இது 2 ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. அதாவது ஆகாரம், மைதுனம், நித்திரை, பயம், இந்த 4 தான் ஒரு மனிதனை மரணிப்பதற்கு காரணமாக இருக்கின்றன. அதில் முக்கியமான 2 காரணங்களில் என்ன சொல்கிறாங்க, மைதுனம் என்று சொல்லக்கூடிய உடல் உறவு, அப்புறம் ஆகாரம், இது 2லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதோட கூட வள்ளல் பெருமான் 5/9/1861 மன்னிக்கணும் 10/6/1861 ஒரு கடிதம் எழுதுகிறாங்க சிரஞ்சீவி ரத்ன முதலியாருக்கு. அந்த கடிதத்தில் அவர் அந்த ரத்ன முதலியாருடைய தேகத்தை எப்படி பாதுகாக்க சொல்கிறாங்க பாருங்கள். அதை மட்டும் படித்து இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். அந்த தலைப்பு இந்த புஸ்தகத்தை பதிப்பிச்சவங்க எப்படி எழுதி வச்சுருக்காங்கன்னா, அருந்தல் பொருந்தல் அளவு அப்படின்ற தலைப்பை வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குது. அதை பாடி அந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். தம்முடைய தேகத்தை சாக்கிரதையாக உபசரித்து வர வேண்டும். சாக்கிரதை என்பது அருந்தல் பொருந்தல்களில் மிதபோசனம், மிதபோகம், மிதபோஜனமாவது, கோபம், விராகம், அலட்சியம், முயற்சி, விரைவு இவை முதலிய ஏதுக்களால் குறைத்தல், விருந்து, சுவை விருப்பு முதலிய ஏதுக்களால் ஏற்றல் இல்லாமல் சமமாக புசித்தலாம். மிதபோகமாவது அதிபரிச்சயம், அதிஞாபகம் முதலிய ஏதுக்களால் இரவு பகல் தோற்றாது பொருந்தல். விவகாரம், அலட்சிய முதலிய ஏதுக்களால் பொருந்தாது இருத்தல். இவை இரண்டுமன்றி மாதத்தில் 2 விசை மாதரை புணர்வது என்றபடி பொருந்தலாம். ஆதலின் இவ்வாறு நடக்க வேண்டும். அதாவது உணவுலையும் அந்த மைதுனம் என்று சொல்லக்கூடிய உடல் உறவிலும் எப்படி இருக்கணும் அப்படின்றத இங்கேயும் அந்த சிரஞ்சீவி ரத்ன முதலியாருக்கு அந்த கடிதம் மூலமாக சில விஷயங்களை சொல்லும்போது இதையும் சொல்கிறாங்க.
உடம்பை வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க. உணவுலையும் இந்த மைதுனம் என்று சொல்லக்கூடிய இந்த உடல் உறவுலையும் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்றத ஏற்கனவே சொன்ன விஷயங்களை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க என்ற இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இந்த வீடியோ இப்போ இந்த பதிவின் மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது, ஏன் வள்ளல் பெருமான் உணவு மேலே இச்சை போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்றது தெளிவாகுது. ஏன்னா உணவு தான் வந்து 10ல் 9 பங்கு நஷ்டம் அதுதான் பண்ணுது அப்படின்றாங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அதில் வந்து நம்ம கட்டுக்கோப்பாக இருக்கணும் பாருங்கள். அதனால தான் இப்போ இந்த அவாரத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்த பாடல்கள் எல்லாத்துலேயுமே உணவு எந்தெந்த வகையிலெல்லாம் நம்ம விரும்பி அது மேலே இச்சை வச்சுருக்கிறோம், எந்தெந்த உணவு பதார்த்தங்கள் மேலெல்லாம் எப்படிலாம் இச்சை இருக்குது, அதை எப்படி நம்ம டைவர்ஷன் பண்ணி கொண்டு போகுது அப்படின்றத தான் ஒவ்வொரு பாடல் மூலமாக சொல்லிட்டு வராங்க. இப்போ இந்த உரைநடை பகுதியில் அதனுடைய உண்மையான காரணத்தை சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம தேகம் நஷ்டம் அடைகிறதுக்கு அதி முக்கியமான காரணம் இந்த ஆகாரம், அதுவும் இந்த மைதுனம் என்று சொல்லக்கூடிய உடல் உறவும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. நான் இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் 9வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.